மாநிலம் முழுக்க இந்து அண்ணன் முன்னணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கடைசி நொடியில் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு அமைச்சர் அரசியல் சாசன பதவின்ற ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க, பண்பாடு இல்லாத, கலாச்சாரம் இல்லாத, படிப்பறிவு இல்லாத, காட்டு மிராண்டி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தற்குறி நபர் எப்படி தெருவில் பேசுவாங்களோ அதை போல ஒரு முன்னாள் பேராசிரியராக இருந்தவர், பல கல்வி நிறுவனங்கள் நடத்துறவர், கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், மூத்த முதியவர், அவர் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தியும் எடுத்திருக்கிறார். இந்த மாதிரி சமுதாயத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர், முதியவர், வீட்டுக்கு தலைவனா குடும்ப தலைவனா இருக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், இப்படி மதிப்பு வாய்ந்த பல விஷயங்களை வச்சிருக்கிற இந்த அமைச்சர் ஒரு காட்டு மிராண்டிய போல பெண்களை குறித்து பேசினது நாகரிக சமுதாயம் சிறிதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இதற்கடுத்து இவர் பேசினது பெண்களை இழிவா பேசினாருன்னா அதற்கு துணைக்கு எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு இங்க நின்று இருக்கவங்க பல பேர் சமய சின்னங்கள்,
இன்னைக்கு பகவான் நாமாக்கள் இறைவனுடைய பெயர் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதை விட உயர்ந்தது இந்த சின்னங்கள். இறைவனை குறித்து நாம் நெற்றியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்னங்கள் இறைவனுக்கும் மேலானது. இந்த மத சின்னங்களை இழிவு செய்யற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்தி இழிவு செய்து பேசியிருக்கிறார். இது ஆணவத்தின் அகங்காரத்தின் உச்சக்கட்டம். எவ்வளவு திமிர்! நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து சர்வாதிகார ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. சர்வாதிகார போக்கு. நாம ஆப்பிரிக்க நாடுகள்ல கேள்விப்பட்டிருப்போம் மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு. அதற்கு உதாரணமாக தான் இந்த திமுக ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் நாம என்ன வேணா பேசலாம், நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்ற அடிப்படையில ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வழிகாட்டியா திகழக்கூடிய ஒரு அமைச்சர் காட்டு மிராண்டித்தனமாக பேசினார். இதற்கு காரணம் சர்வாதிகாரம். எந்த போராட்டத்துக்கும் அனுமதிக்கவில்லை. இந்த விடியல் பயணம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். அதுவும் எல்லா பேருந்துலையும் கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருந்துகள். அதுக்கு இவர் பேசுறாரு ஓசி பஸ், ஓசி பேருந்துன்றார். ஓசியில தானே போறீங்க அப்படின்றார். இவர் வீட்டு பணத்தை, இவர் கல்வி நிறுவனம் வச்சு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து இந்த வாக்காள பெருமக்களுக்கு, பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தது மாதிரி அந்த எண்ணம் என்ன மாதிரியான எண்ணம் இருக்கிறது தான் குறிப்பிடறதுக்கு தான் இந்த வாசகங்கள் முக்கியமா நாம தெரிஞ்சோம். ஒரு சர்வாதிகாரி, முதலாளித்துவ மனப்பான்மை. இந்த கம்யூனிஸ்டுங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. முதலாளித்துவத்தை ஒழிக்கணும்ன்றாங்க, முதலாளித்துவ மனப்பான்மையை ஒழிக்கணும்னு பேசுறாங்க. ஆனா அவங்க 25 கோடி வாங்கி கொத்தடிமையா இருக்கிறாங்கன்ற தைரியத்துல கம்யூனிஸ்டுகள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, என்ன மாதிரியான திமிர்த்தனமான முதலாளித்துவ மனப்பான்மை இருந்திருந்தால் நீ பெண்களை குறித்தும் இந்து மதத்தை குறித்தும் இந்த மாதிரி இழிவா பேசியிருப்பேன்னு கேட்டிருக்க வேண்டிய விஷயம் கேட்கல. அதனுடைய வெளிப்பாடு இந்த ஆட்சி அகங்காரம், திமிர், சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திமிரிலும் ஆணவத்திலும் இந்த அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறார். ஆணவத்திற்கும் திமிருக்கும் நல்ல செருப்படியான பதில் கிடைக்கும். வர்ற எலெக்ஷன்ல நாம் எல்லாரும் அதனுடைய நம்முடைய கோபத்தை இவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக பாடம் கற்பிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் காளி, ஜெய் ஜெய் காளி, ஓம் ஓம் காளி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்து அன்னையின் முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்து அன்னையின் முன்னணி ஆர்ப்பாட்டம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், முடியை கைது செய், முடியை கைது செய், முடியை கைது செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்த அன்னை போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இந்த அன்னை முன்னணி போராட்டம், இந்த அன்னை முன்னணி போராட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, திமுக அரசு, திமுக அரசு, திமுக அரசு, திமுக அரசு. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய்.
செய். பொன்முடியை கைது போடாதே. ஜெய் ஜெய். கடந்த 4 வருடமாக எப்படி அரசாண்டால் தமிழகத்தோட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பேய் அரசாண்டால் என்னென்ன கஷ்டங்கள் தமிழகத்திலே மக்கள் ஏற்பட்டு அனுபவிப்பார்களோ, அதே போல கடந்த 4 வருடமாக தமிழகத்தில் ஒரு பேய் அரசாண்டால் பிணத்துக்கும் சாத்திரம் என்ற கதை போல ஒரு அரசாங்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. இவங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட மூதாதையர் பெரியார் வழி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வந்ததிலிருந்து தமிழகத்தில் இந்து தர்மத்தை பற்றியும் இந்து பண்பாடை பற்றியும் இந்து கலாச்சார மாறிக்கொண்டிருக்கின்றது. பெரியவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்திலே இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. இந்த திமுக ஆட்சியோட விஷயம் தொடர்ந்து இது இப்ப பொன்முடி பேசுறது மட்டுமில்ல, பொன்முடி இது பேசுறது புதிதில்ல. பொன்முடியோட கருணாநிதி தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காங்க? நம்ம பாரத நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார மிக கொச்சையான வார்த்தையில பேசியிருக்காரு. அவங்கள ஒரு இடத்துல வராங்க, சென்னைக்கு வரும்போது அவங்க நோட்டு இருக்குது, அந்த நோட்டை பத்தி மிக கேவலமாக கருணாநிதி பேசியிருக்காங்க. இது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இந்து பழக்க வழக்கை பற்றி தொடர்ந்து பேசுவது வாடிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எல்லாமே எதுவுமே சொல்ல, அவங்க பேச்சில கண்ணியம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் கிட்ட கட்டுப்பாடு கிடையாது. இப்போ இந்த ஓசி அமைச்சர், இந்த பொன்முடி வனத்துறை அமைச்சர் என்ன கேவலமா பேசிட்டாரு பாருங்க. எப்படி தெரியுமோ, இந்து தர்மத்தை பற்றியும் இந்து பண்பாடை பற்றியும் இந்து கலாச்சாரத்தை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினோம். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி சொல்லக்கூடாத வார்த்தையை நம்மளோட சைவ சமயத்தை பற்றியும் நம்மளுடைய வைணவ சமயத்தை பற்றியும் இந்து தர்மத்தை பற்றியும் திருநீரம் பற்றியும் திருநாமத்தை பற்றியும் கேவலமா பேசியிருக்காரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ யாருகிட்ட கேட்டுக்கணும்? இது யாருகிட்ட கேட்டுக்கணும்? உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்கணும். பொன்முடி, உன் பொண்டாட்டி கிட்ட நீ சைவமா இல்ல வைணவமா, நீ எப்படி போவே அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட நாங்க மக்கள் கேட்கறாங்க, நாங்க கேட்கல. உங்க அம்மா உன்னை எப்படி பத்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கல, பக்தர்கள் கேட்கறாங்க. உங்க அம்மா உங்க அப்பா வைணவ மாதிரி பத்தாங்களா இல்ல சைவ மாதிரி பத்தாங்களா நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. இந்த பொன்முடி சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு துறவி இன்னும் தமிழகத்தில் அமைச்சராக நீடிக்கக்கூடியது இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடுக்கு எதிரானது. தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் பெண்களை மதிக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமா மதிக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. இந்த பூமியை பூமாதேவி சொல்றோம், படிக்கிறத சரஸ்வதினு சொல்றோம், தண்ணீரை கங்கா மாதான்னு சொல்றோம். ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய தமிழகத்தில் திமுகவோட இந்த விஷயம், இந்த ஜெயலலிதா அம்மாவை என்ன பண்ணாங்க, ஒரு பெண்ணாக தனி பெண்ணாக சட்டமன்றத்தில் அவங்களோட சேலையை பிடிச்சு உருவி கேவலப்படுத்துறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன். இப்படி திமுக தொடர்ந்து இந்து தர்மத்தை பத்தி பேசுறாங்க. நான் இதை யாருக்கிட்ட கேட்கிறோம்? ஸ்டாலினோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பொண்டாட்டி ஒவ்வொரு கோவிலுக்கும் போறாங்களே, அந்த கோவில் இருக்கக்கூடிய திருநீர் வைத்தவங்களும் திருநாமங்களும் உங்க அமைச்சர் இந்த மாதிரி பேசுறது சொல்லி அந்த அம்மா துர்காசாமி கிட்ட அந்த மாதிரி கேட்கிறோம். அமைச்சரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினராக நீக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சார்பாகவும் அன்னையர்கள் சார்பாகவும் தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் இந்த விஷயத்திலாவது 90% இந்துக்கள் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க 90% இதுதான்
உண்மை ஆடலை, நான் இரும்பு கரம் கொண்டவன், என்னோட ஆட்சி இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஆட்சி, எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அது உண்மையாக இருந்தால் அமைச்சர் பொன்முடியை கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கி அமைச்சர் பதவியை நீக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தில் தமிழக அரசு கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், பொன்முடியை கைது செய், பொன்முடியை கைது செய், கண்டிக்கின்றோம், 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 பொன்முடியை கண்டிக்கின்றோம், பொன்முடியை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் மிக ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இந்து மொழி சார்பில் கனிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழக அரசாங்கம், திராவிட அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு கோழை அரசாங்கம். ஏன் கோழை சொல்றேன்? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில இந்துக்களை தொடர்ந்து இழிவுபடுத்துறான். ரோட்டுக்கு வந்து போராட சொன்னா போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு, மறுக்க வைக்க கூடாது, பேசக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, ஒன்னா சேரக்கூடாது. அப்படி ஒன்னா சேர்ந்தா என்ன ஆச்சு? இல்ல இல்ல இல்ல, மிச்சம் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இதே இடத்துல முஸ்லீம் ஆர்ப்பாட்டம் பண்றான், இதே இடத்துல விஜய் கட்சி ஆர்ப்பாட்டம், அதிமுக ஆர்ப்பாட்டம், திமுக ஆர்ப்பாட்டம். திமுக ஒரே ராத்திரியில் அனுமதி எழுதி கொடுத்து மறுநாள் ஆர்ப்பாட்டம். ஆனா இந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு சொன்னா அனுமதி மறுப்பு. கேட்டா ஜனநாயகத்தை மீட்டெடுத்து திமுக, ஜனநாயகத்தினுடைய குரல் திராவிட இயக்கம். ஆனா நீங்க ஜனநாயகம் தமிழ்நாட்டில் கொல்லப்படுது, பேச்சுரிமை இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, அனுமதி மறுக்கப்படுது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? தமிழகத்துடைய மூத்த அமைச்சர், மிக நெடிய இந்திய பாரம்பரியமிக்க அமைச்சர், 74 வயசாகுது, தெய்வசிகாமணி என்கின்ற பொன்முடி என்ன பண்ணாரு? ஒரு தீகா மாநாட்டுக்கு போய் அந்த தீகா மாநாட்டுல கலந்துகிட்டு என்ன பேசுறார்? நீ பெரியார் பத்தி பேசு, மணியம்மை பத்தி பேசு, கொள்கை அண்ணாதுரை பத்தி பேசு, அதை பொறுக்கி நீ ஏன் சாமி பத்தி பேசுற? நான் வணங்குற கடவுளுடைய அடையாளமாகிற அந்த பட்டையோ நாமத்தை வச்சு பச்சைப்படுத்தி பெண்களை விபச்சாரம் பண்றாங்க சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம் பாருங்க? இந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இன்னைக்கு மட்டுமா பேசலாம்? பொன்முடி இன்னைக்கு மட்டுமா பேசலாம்? இதை தொடர்ந்து எல்லா திமுக அமைச்சர்கள் தான் பேசலாம். ஏன்? இது பெரியார் வழி வந்தவங்க, பெரியாருடைய அடிவழிக, பெரியாருடைய வாரிசுங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? ஆபாசத்தின் உச்சம் இந்த திராவிட இயக்கம், இந்த திகால ஆபாசத்தின் உச்சம். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு விஷயத்திலும் இந்துக்களை, இந்து சாமியை, நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொச்சைப்படுத்தின திமுக. நியாயமா பார்த்தா இன்னைக்கு பொன்முடி எங்க இருக்கணும்? ஜெயில இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தை தமிழக மக்களுக்கு கோவம் வச்சா இல்லையா? எங்க அக்கா கனிமொழிக்கு கோவம் வந்துச்சு. கனிமொழி அக்காவுக்கு ரொம்ப அந்த ரோஷமா கோவம் வந்துச்சு. உடனே அண்ணனுக்கு போன் பண்றாங்க, அண்ணா பெண்ணை இழிவா பேசினாரு பொன்முடி. தங்கச்சி சொன்ன உடனே அண்ணன் என்ன பண்றாரு? லெட்டர் எடுத்து எழுதி பொன்முடியை கட்சியிலிருந்து நீக்கிறார். ஏன் கட்சி பதவியிலிருந்து? கட்சியிலிருந்து இல்ல, கட்சி பதவியிலிருந்து துணை பொதுச் செயலர் பதவி. உன் பொன்முடி உன் கட்சிக்கே வேணாம், நீ நீக்கிட்ட. ஆனா அந்த பொன்முடி தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழக அமைச்சரவைக்கு தேவையா? ஓட்டு வாங்க சொல்ல அப்படியே கூடி குறுகி ஓட்டு போடுங்கம்மா, ஓட்டு போடுங்கம்மா, அப்படியே வெட்கம் இல்லாம காலில் வந்து ஓட்டு வாங்குறான். ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து சனாதன தர்மம் அழிக்கணும், டெங்கு மலேரியா கொசு போல இந்து சனாதன தர்மத்தை அழிக்கணும். யார் சொன்னது? நாட்டோட துணை முதலமைச்சர் ஸ்டாலின், தவப்புதவன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, இந்து மதத்தை, சனாதனத்தை மதத்தை டெங்கு மலேரியா போல அழிக்கணும். என்னடா நியாயம்? இந்துவா பிறந்தது பாவமா? நாட்டுல இந்து சொன்னா என்னமா கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறான். அவன் மட்டுமில்ல, கந்த சஷ்டி கவசத்தை இழிவா பேசலாம். ஒரு சினிமா பாடலாசிரியர்
வைரமுத்து ஆண்டார வாசின்னு சொன்னா. இந்த ராஜா இந்து பெண்களை தாசின்னு சொன்னான். ராஜா எம்பி இந்து பெண்களை தாசின்னு சொன்னான். ஆனா எவ்வளவு நான் பொறுப்பு இருக்கும். இவங்க பாருங்க, இந்த பெரியார் வாரிசு, ஆபாசத்தினுடைய அடையாளம் தந்தை பெரியார். அவர் சொன்ன வார்த்தை நம்ம சொன்னோமா காது கூசும். ஏன்னா உங்களுக்கு காது கூசல, திமுக காரனுக்கு காது கூசல. என்னடா அநியாயம், கேட்க நாதி இல்ல. இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பேச முடியும், நீ அதே போய் மாநாட்டில் பேசு. பகுத்தறிவு மாநாடு, அந்த பகுத்தறிவு மாநாட்டில் இந்து மதத்தை பத்தி பேசுற, கிறிஸ்துவ மதத்தை பத்தி பேசு, இஸ்லாம் மதத்தை பத்தி பேசு. பேசிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? இஸ்லாத்தை இழிவா பேசுற குண்டு வைப்பான். குண்டு வச்சிருக்கான். நீ கிறிஸ்துவத்தை இழிவா பேசுற உன்னை கூட்டு போய் சிலுவையில் அடிச்சிருவான். 3 ஆள் அடிச்சிருவான். இயேசு அடிச்ச மாதிரி கிறிஸ்துவ மதத்தை இழிவா பேசுறான், சிலுவையில் அடிப்பான். ஆனா இந்து மதத்தை, இந்து பெண்களை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நம்முடைய வழிபாட்டு அடையாளங்களை எத்தனை காலத்துக்கு கொச்சப்படுத்த முடியும்? எத்தனை காலத்துக்கு? தீங்கா தோன்ற காலத்திலிருந்து, பெரியார் தோன்ற காலத்திலிருந்து இந்து மதத்தை ஒழிக்கிறோம், இந்து மதத்தை அழிக்கிறோம். பாவிகளா, எவ்வளவு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில். மாற வேண்டும், எல்லாம் புரிஞ்சுக்குங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலிக்க போகுது. இந்து சக்தி எதிரொலிக்க போகுது. சாதாரணமான இந்த போராட்டம் பல தடைகளை தாண்டி போராட்டம் பண்றோம். ஏன்? ஆளும் கட்சி, அந்த ஆளும் கட்சி ஆயுதத்தோட நிற்கிறான். அதிகாரம் என்ற ஆயுதம், ஆட்சி அதிகாரம் என்ற ஆயுதம். நாங்க எல்லாம் ரோட்ல நிராயுதபாயா நிற்கிறோம். எங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரம் இல்லை, எங்ககிட்ட எந்த எம்எல்ஏ எம்பி இல்லை. சாதாரண சாமானிய மக்கள் ரோட்ல வந்து சமுதாயத்துக்கு போராடுறோம். நீ ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அமைச்சரை வச்சுக்கிட்டு, காவல்துறையை வச்சுக்கிட்டு அடக்குமுறை பண்ற. எவனா ஒருத்தன் பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு செய்தி போட்டா உடனே கைது, மறுநாள் கைது. என்ன உங்களுடைய அமைச்சர் துரைமுருகன் அந்த ஊனமுற்றவர்களை பத்தி கேவலமா பேசினார். ராஜா, முன்னாள் மத்திய அமைச்சர் தூங்கி ராஜா கனிமொழி ஆசை புருஷன், அந்த ராஜா இந்து பெண்களை பேசின்னு சொன்னா. அது வெளியே வந்தவர்கள் இப்ப பொன்முடி. இந்த பொன்முடி இது பேசுறது ஆச்சரியப்பட மட்டும் இல்ல, அது அவங்களுடைய ஜீன் ரத்தத்துல கலந்திருக்கு. திமுக ஆபாசத்தினுடைய உருவம், திமுக பாலியல் பலாத்காரம். இதுதான் ஒரு அடையாளம், இதுதான் திமுக அடையாளம். இந்த அடையாளத்தை மாத்திர இந்து மணி பேருக்கு ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பேருக்கும் ரோட்டுக்கு வந்து நீங்க போராட்டம் பண்ற எதுக்காக? இந்து சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா நாங்க போற தயாரா இருக்கோம். இங்க வந்திருக்கோம். இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் பத்திரிகையாளருக்கும், அது தோன்றி முன்தோன்றி மூத்த தமிழ் குடி அந்த தமிழ் கலாச்சார பண்பாட்டை இழுறு வைக்கிறத கேவலப்படுத்துறான். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? நம்முடைய பழக்க வழக்கத்தை, அடையாளத்தை கொச்சைப்படுத்தலாம், பெண்களை கேவலப்படுத்தலாம். உடனடியாக இந்த திமுக அரசாங்கம் பொன்முடியை பதவியை ராஜினாமா பண்ண வைக்கணும், இல்ல பதவி நீக்க செய்யணும், அவரை கைது பண்ணணும். இதுதான் கோரிக்கை. ஏன் வேற யாராவது பேசியிருந்தா கைது பண்ணிருப்பாரா இல்லையா? திமுக கார வீட்டில் உதயநிதி ஸ்டாலினையோ கனிமொழியோ யாராவது ஒரு திமுக தலைவரை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல தப்பா செய்தி போட்டா மறுநாள் கைது. நான் கைதா இருக்கிறேன், ராஜேஷ் கைதா இருக்கிறார். நான் கடந்த ஆண்டு ஆர்மியில ஒரு பொதுக்கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் பத்தி தப்பா பேசுறேன். நான் தப்பா பேசுறேன். உதயநிதி சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பதிலடி கொடுத்தேன். ஆர்மியில பொதுக்கூட்டம் பேசுறேன். வெடிகாலம் 3 மணிக்கு திருவண்ணாமலை போலீஸ் வந்து என்ன கைது பண்ணுது. ஏங்க கைது பண்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? அவதூறா பேசுறீங்க. உதயநிதி ஸ்டாலினை நான் அவதூறா பேசுறேன்னு சொன்னா கைது பண்ணி சிறையில் வச்சான். நான் 7 நாள் ஜெயில இருந்தேன். எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? எல்லாரும் குடிமகன் தானே. நான் தப்பா பேசுறேன், என் மேல வழக்கு போட்டு அமைச்சர் தப்பா பேசியிருக்கார்.
என்ன நடவடிக்கை? நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் கேட்கிறான், திமுக காரன் கேட்கிறான். ஒவ்வொரு திமுக காரனும் காரி காரி துப்புறான். ஐயோ, இந்த திமுக காரன் என்னைக்கு ஒழிதானோ அப்புறம் திமுக சீர்படும். திமுக அழிவுக்கு யார் காரணம் சொன்னா பெரியாரு கொள்கை காரணம். வருங்காலங்களில் எந்த கொள்கையை வச்சு நீ ஓட்டு கேட்டியோ அதே கொள்கைதான் உனக்கு சாவபடி அடிக்க போகுது. திமுக அழிவுக்கு காரணம் யாரு? வீரமணி, குளத்தூர்மணி, ஆனவர் ஜெகதேசன். இந்த திமுக அழிவுக்கு தான் திமுக அழிவுக்கு காரணம். என்னைக்கு கோபாலபுரம் ஒரு கொம்பு எடுத்து வீரமணி காலை உடைக்கிறாங்களோ, குளத்தூர்மணி காலை உடைக்கிறாங்களோ, ஆனவர் ஜெகதேசன் காலை உடைக்கிறாங்களோ அதுக்கு சீர்படும். எங்க அக்கா, எங்க அண்ணி துர்கா அதை செய்யணும். என்ன துர்கா அம்மா தொடர்பு கடை எடுத்து கோபாலபுரத்துக்கு எவனா வந்தா தொடர்பத்தில் அடிக்கிறோம். கடவுள் மறுப்பிக்கும் மண்ணாங்கட்டி என்னடா கொள்கை? எங்க அக்கா, எங்க அண்ணி துர்கா கோயில் கோயிலா போறாங்க, கோயில் கோயிலா போறாங்க. என் அண்ணி இன்னைக்கு கேவலப்படுத்துறியா இல்லையா? அந்த வீட்டுல போய் நீ சாப்பிடுறிய, அதுக்கு துரோகம் பண்றியா இல்லையா? திமுக திருத்த வேண்டும். அந்த காலம் இல்லை. 80க்கு முன்னாடி நீ பேசுற, 80க்கு முன்னாடி இந்து மண் இல்ல. இந்த மண்ணில இனி ஒரு கணம் இந்து மதத்தையோ இந்து பண்பாட்டையோ இந்து தெய்வமையோ கொச்சைப்படுத்தி பேசுற கிளம்பி வேற மாதிரி வாங்கும். எச்சரிக்கை விடுங்க. இந்து முன்னணி ஏதோ சாதாரணமா பேசி கையில கூட்டம் இல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்ட கூட்டம் இல்ல. சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா இங்கே உயிரை கூட விட தயார். இந்த இடத்துல மாண்ட தயார், மறிய தயார். என் தர்மத்தை காக்க, என் கலாச்சாரத்தை காக்க, பண்பாடை காக்க நாங்க தயாரா இருக்கோம். திமுக தொண்டனே நீ தயாரா? திமுக தொண்டனே நீ தயாரா? உன் கொள்கையை வச்சு கொள்ளையடிக்கிற, உன் கொள்கையை வச்சு காசு சம்பாதிக்கிற. நாங்க இந்த உயிரிழப்புக்கு தயாராக சம்பாதிக்கிறாங்க. அதனால இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பொன்முடியை கைது செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.